ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் அண்ட் த ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துருந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஆனிஸ் தான் அடுத்த ராணியாக போகிறா. ஸோ இது வரைக்கும் நாட்டை நல்லா பார்த்துக்கிட்ட நோபல்ஸ் கிட்டலாம் வந்து ஆனிஸ் இதை ப்ராப்பராக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் அங்கே இருக்க நோபல்ஸ்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாத ஒட்டி எப்படி ராணியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, ஆல்காடிங்க இல்லை. இப்போ அடுத்ததான் நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி. நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஒரு நாட்டோட மக்களோட சந்தோஷத்தில் விளையாடாதீங்கப்பா. அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டை ஆள்ற ராஜா நல்லா இருக்கணும். ஆனால் இங்கே ராஜாவே இல்லையே, ராணியை தூக்கி போடுறாங்களே. அதுவும் இல்லாமல் அந்த ராணிக்கு மேஜிக் கூட யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. என்னால் முடியல. இல்லை, நான் இப்படி அழுகக்கூடாது. எனக்கு ஓகே, எல்லாம் சரியாயிரும். இப்போ அப்படியே அரண்மனையில் யூஃபி அனிஸும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அனிஸ், நாளைக்கு உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. இல்லை, நாளைக்கு எனக்கு டிடியோட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் மழுப்புறா. ஆனால் அது யூஃபிக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தப்போ, உன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ தான் தேடணும், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதை நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன் ஆனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. அதை நாளைக்கு நான் எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா அதோட லைனி இல்லையா, நீங்கள் 2 பேரும் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் அரண்மனையில் இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. லூமி கூட அங்கே தான் இருக்கா. ஹாய், நான் தான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ்ட்ட சொல்கிறா. என்ன ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் இங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. இப்போ யூஃபி வந்துட்டு நான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆனிஸோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த உலகத்திலே யூஃபிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூமி சொல்கிறா. ஆனால் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய விசாரிப்பாங்களே, நீ அதெல்லாம் விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்னும் ஷாக்கில் தான் இருக்காங்க. இப்போ ஆனிஸோட அம்மா வந்துட்டு, ஆனிஸ் லூமிக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனிஸ்மே லூமியை பார்த்துட்டு, இவளுக்கு என்னோட வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் இவளை சின்ன வயசில் பார்க்கும் போதும் அவளுக்கு உன்னோட வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆனிஸ் பயங்கர ஷாக் ஆகுறா. ஆமாம், கரெக்டு தான், எனக்கு வயசே ஆகாது. சொல்ல போனா நான் உங்களோட மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டு லூமி சொல்கிறா. என்ன, எங்களோட மூதாதையரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. ஆமாம் அப்படின்னு லூமி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. நானும் ஒரு காலத்தில் உங்களே மாதிரி தான் இருந்தேன். எனக்கும் சில ஆசைகள்லாம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட கணவனோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். மற்ற பொண்ணுங்க ஆசைப்படுற மாதிரியே நானும் என்னோட கணவனோட சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா நான் ஒன்றும் சாதாரணமான பொண்ணு இல்லை. சாதாரணமான பொண்ணு ஆசைப்படுறதெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாது. எப்போவுமே மற்றவங்கள விட்டு தனியாக தான் இருக்கணும். என் ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கணும். என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வெளியே போகணும். என் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்க மாதிரி எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு புக்கில் நோட்ஸாக எழுதி அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இப்படி தான் ஒரு ஸ்பிரிட் கான்ட்ராக்டர்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு நாள் தன்னோட உடம்ப ஆவிகளுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு லூமி வந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறா. என்ன அப்படின்னா இதெல்லாம் கேட்டு தான் யூஃபி ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆக ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் கேட்குறா. ஆமா அப்படின்னு லூமி சொல்றா. அதோட மதிப்பிற்குரிய பிரபுவே, நீங்க என்ன உங்களோட குழந்தையா தத்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஆனிஸோட அப்பா கிட்ட சொல்றா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உனக்கு என்னாச்சு யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. உண்மையை சொல்ல போனா எனக்கு நீங்க ராணி ஆகிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. உங்களுக்கும் அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு பதிலாக நான் நாட்டோட ராணியாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர்ல கூட சேர்ந்தேன். நீங்க என்னைய உங்களோட மகளா தத்தெடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் ராணியாக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு யூஃபி வந்து ஆனிஸோட அப்பா கிட்ட சொல்றா. ஆனா யூஃபி, நீ ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. உன்னோட சின்ன வயசுல இருந்து நீ மேஜிக்கை கத்துக்கணுங்கிறதுக்காக ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்க. ஆனா நீ ராணி ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய ஆசையே நீ விட்டு கொடுக்குற. இதுலயே தெரியுது உனக்கு ராணி ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு. அதுவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் உன்னோட நிலைமையில தான் இருந்தேன். அப்ப நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன? எனக்கு கையை கொடுத்து என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு யூஃபி இப்போ அவளோட கையை கொடுக்குறா. ஆனிஸ்மே அந்த கையை தட்டி விட்டுட்டு, என்னால முடியாது, எனக்காக யாரும் இறக்கப்பட வேணாம். சொல்ல போனா உன்னைய விட எனக்கு ராணி ஆகணுங்கிற ஆசை இருக்க தான் செய்யுது, சரியா? நீ ஒன்று எனக்காக எதையும் பறி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ ஆனிஸ்மே இங்கே தனியாக ஒரு ரோட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ டில்ட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு, வருங்கால ராணியவே இப்படி நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டாங்களே, சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கூப்பிடுறா. இப்போ டில்ட்டியோட வீட்டில் உட்காந்து 2 பேருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. மழை நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. என்ன இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவேன்னு நினச்சேன், இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. இதுக்கு மேலே நான் உனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி உனக்கு போர் அடிக்க விருப்பப்படலப்பா. அதோட இந்த மாதிரியான நேரத்தில் நீ தான் சரியான முடிவு எடுக்கணும். சரி ஓகே, உன்னை யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா இங்கேருந்து போ சரியா, அது வரைக்கும் இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. என்னைய வந்து யாரு கூப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்ணி அழுகுறா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி போய் ஆனிஸ் கிட்ட உட்காந்துக்கிறா. நீ ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மாதிரி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாத ஒரு பொண்ணை
இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்ணி அழுகிறா. ஸோப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நீ ராணியாக இருக்கணுமா ராணியாக இருக்கக்கூடாதுங்கிற டிசைட் பண்ணுற உரிமையே கிடையாது. அதுவும் இல்லாமல் மேஜிக் இல்லாத ஒரு பொண்ணை நாங்கள் ராணியாக ஏற்றுக்க மாட்டேங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்கன்னா அதை எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? அப்படி ஒரு மக்கள் நம்மளுக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நீ ராணியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு உன்னோட கனவுகளை விட்டு கொடுக்குற. பெசாட்டி நம்ம 2 பேரும் எங்கேயாவது தூரமாக போயிட்டு அங்கே போய் மேஜிக் கற்றுக்கலாம். மேஜிக்கை கற்றுக்கிறதுக்கு ஊர் தான் முக்கியங்கிறது இல்லையே. எங்கேயாச்சும் போய் அங்கே போய் நம்ம 2 பேரும் மட்டும் மேஜிக் கற்றுக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. நிஜமாக இதை கேட்குறதுக்கு நல்லா தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மேஜிக்கை தவிர்த்து எனக்கு இந்த ஊரில் பிடிச்ச விஷயங்கள்னு சிலது இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே யூஃபி அந்த இடத்துக்கு கதவை தட்டிட்டு வரா. அதாவது ஆனிஸ்க்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக யூஃபியை தான் மென்ஷன் பண்ணியிருக்கா. இப்போ யூஃபி எப்படியாச்சும் ஆனிஸை சமாதானப்படுத்திடலான்னு யோசிக்கிறா. ஆனால் ஆனிஸ் இன்னுமே கோவத்தில் தான் இருக்கா. எதுக்காக ஆனிஸ் மற்றவங்களுக்காக உன்னோட ஆசையை விட்டு கொடுக்குற, உன்னோட கனவை எதுக்கு விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. ஆனிஸ்மே அழுதுகிட்டு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ராணியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே சொல்கிறா. அதோட எனக்காக யாரும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பணைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இப்போ ஓகேன்னு சொல்கிறா. இல்லை நீ ஓகே இல்லை, இப்படி போய் சொல்லாத. உனக்கு ராணி ஆகிறதுல விருப்பம் இல்லை, எதுக்கு இப்படி பண்ணுற? உன்னோட மேஜிக் ஆசையை விட்டு கொடுக்க போறியா? நீ மேஜிக்கை கற்றுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. என்னால் முடியாது. நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன். நான் ராணியாக தான் போகிறேன். நீ எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. போய் சொல்லாத அப்படின்னு யூஃபி சொல்கிறா. ஆனிஸ்மே இப்போ யூஃபியோட வாயை மூடிட்டு நீ என்ன பண்ணாலுமே என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண தான் போகிற. ஒருவேளை நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு நினச்சனா நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆனிஸ்க்கு ராணி ஆகிறதுல விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட யூஃபி அவ ராணியாகி ஆனிஸை காப்பாற்றிடலான்னு முடிவு பண்ணுறா. ஆனால் எனக்காக யாருமே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸே இப்போ ராணியாகலான்னு சொல்கிறா. ஆனாலுமே யூஃபி ஆனிஸை விட்டு கொடுக்காம நான் ஒன்றை காப்பாற்றுறதுக்காக ராணியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா. ஸோ ஆக மொத்தத்தில் யூஃபியால் ஆனிஸையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆனிஸால் யூஃபியும் கன்வின்ஸ் பண்ண முடியல. இது தெரிஞ்சுக்கிட்டு ஆனிஸ் நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட கிளைமேக்ஸ் எபிசோடில் முடிக்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க போல. அதனால தான் வேணும்னே கிளைமேக்ஸ் எபிசோடில் ஃபைட் சீக்வன்ஸை திணிச்ச மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.